வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. இளையராஜா முதல்வர் வீட்டு வாசலில் நின்னாங்க. அப்போ அங்கே செக்யூரிட்டி நில்லுங்க, ஐயாவை கேட்டு சொல்கிறேன் அப்படி என்னங்கிறத மக்கள் சக்தியில் பாருங்கள், தெளிவாக சொல்லுவோம். உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே, அது மக்கள் சக்தி சேனல் என்று. மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம். நேற்றுக்கு ஒரு ரேடியாக விட்ட கதையே விட்டுருக்காங்கடாப்பா. ஆளுங்கட்சியே பண்ணுற வேலை விட்ட கதையே விடுறாங்க. இளையராஜா ஆண்டாள் கோயிலுக்கு போனாங்களாம். அங்கே அவர் கருவறைக்கு உள்ளே போகும்போது நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே பாரு, இவங்களெல்லாம் விட மாட்டேங்கிறார், இளையராஜா முகம் எப்படி போய் விட்டது பாருன்னு இப்படிலாம் பரவிண்டு வருது மீடியாஸில். அதுக்கு இளையராஜா அழகாக இன்றைக்கி சொல்கிறார், அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, தகுந்தபடி தான் போனோம், கரெக்டாக தான் சொன்னாங்க, கரெக்டாக தான் போனோன்னு. இப்போ அதே இளையராஜா நம்ம முதல்வர் ஐயா வீட்டுக்குள்ளே போகிறாருன்னா உடனே அப்படியே விட்டுருவாங்களா எல்லோரும்? கிச்சன் வரைக்கும் அப்படியே விட்டுருவாங்களா எல்லோரும்? என்ன வெளியில் செக்யூரிட்டி இருங்க ஐயாவை கேட்டு சொல்கிறேன், நில்லுங்க ஐயாவை கேட்டு சொல்கிறேன் அப்படிம்பாங்களா இல்லையா? என்ன கதை விடுறாங்க எல்லோரும்? கஸ்தூரி சொன்ன மாதிரி, நடிகை கஸ்தூரி அழகாக சொன்னாங்க, அவர் இசை ஞானி, அவர் இசை கடவுள், அவரை அவரே கடவுள், அவர் எதுக்கு ஒரு கோயிலுக்குள்ளே அவங்கள நிறுத்த போகிறாங்க? இதெல்லாம் சும்மா இதே எத்தனை காலம் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேங்கிற மாதிரி இதே ஓட்டுறாங்க. சும்மா கோயிலை பிடிச்சிக்கிறாங்க, கருவறையை பிடிச்சிக்கிறாங்க, பிராமணனை பிடிச்சிக்கிறாங்க. இதில் தான் இவங்க இப்போ அரசியல் பண்ணுறாங்களே வழிய மற்ற விதத்தில் நல்ல விதமாக அரசியல் பண்ணலை. இதை நம்ம மக்கள் புரிஞ்சுட்டு நம்ம எப்படி மாற்றம் கொண்டு வரணுங்கிறத பார்க்கணும். அழகாக இளையராஜா ட்வீட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, இதெல்லாம் வதந்தி அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அப்படியே இவங்க உருட்டுறாங்க கோயிலுக்குள்ளே. இப்போ முதல்வர் ஐயா வீட்டு பெட்ரூம்குள்ளே போயிட முடியுமா ட்ரர் அப்படின்னு? இல்லை கிச்சனுக்குள்ளே ட்ரர்ன்னு போயிட முடியுமா? எல்லோரும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வாசலில் போனால் அந்த செக்யூரிட்டி நில்லுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே பர்மிஷன் கேட்டு அவர் இருக்கார் இல்லைங்கிற ஒரு பொய்யை சொல்லுவாங்களா இல்லையா? உடனே உள்ளே போயிட முடியுமா? அது எதுக்குன்னு ஆப்ரேஷன் தியேட்டர், ஒன்றுமே தெரியாதவங்க டக்குன்னு உள்ளே போய் கத்தியை எடுத்துகிட்டு கிரு பண்ண முடியுமா? என்னங்க அவர் அழகாக சொல்கிறாருங்க, புரிஞ்சுக்கங்க. கருவறை கோயிலுக்குள்ளே உங்களை அனுமதிக்கிறது வேறு, கருவறைக்குள்ளே போகணுன்னாக்கா அதுக்கும் ஒரு தகுதி வேணும். எப்படி டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகணுன்னா நீ படிச்சிருக்கணும், சும்மா தியேட்டருக்குள்ளே போகிற மாதிரி போக முடியாது. அது மாதிரி தான் இதுவும், அதுக்கு உள்ளது படிச்சிருக்கணும். இங்கே தமிழ்நாட்டில் தான் அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிற சட்டம் வந்துருச்சுங்க. அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் இல்லை, அர்ச்சகருக்காக படிச்சிருந்தால் தான் அர்ச்சகர் ஆகலாம். என்னவோ விட்றாங்கப்பா இவங்க விட்ற இந்த டான்ஸ் எல்லாம் எப்பா. அதனால நீங்கள் எந்த சேனலை விட மக்கள் சக்தி சேனலை பாருங்கள், உங்களுக்கு அருமையான தெளிவான செய்திகள் வரும். மக்கள் சக்தியை பண்ணுங்கள்.